நம்ம இங்கே பாடத்தை படிப்போம். ஸோ கடைசியாக பார்த்தோம், ஆண்டவர் யோபை உடைத்தார், உருக்கினார், உருவாக்கினார். அப்படிதானே? சரி, இப்போது யோபுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருந்தது. யோபுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் சொல்கிறாரு 14வது அதிகாரம் 14வது வசனத்தில், சரி இதில் அதுக்கு முன்னால் இன்னொரு கருத்து சொல்லிடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே யோபுவை பற்றி சொல்லப்பட்ட சில தகுதிகள், யோபு பற்றி உள்ள தகுதிகளை பார்க்கும்போது, யோபு வந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறத 1வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் நம்ம படிக்கிறோம். ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம், இருந்தாலும் இந்த நாளின் தொடர்ச்சியான பாடத்துக்காக இதை நம்ம படிக்க வேண்டியிருக்கு. அது வந்து நம்ம வந்து பூர்ணமானவன். 1:18 படிங்களா, 1:8 படிங்களா யாராவது ஒருத்தர். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் உத்தமன் சன்மார்க்கனும். உத்தமன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெர்ஃபெக்ட்னா முழுமை அடைந்த முழுமையான அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது மனிதர்கள் முழுமையடைந்தவர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் முழுமைக்கு நேராக கடந்து போகிறோம். இப்படிதான் பைபிள் இப்படிதான் சொல்லுது. நான் அடைந்து தேறிவிட்டேன் என்றல்ல, தேரும்படியாக முன்னேறி செல்கிறேன் என்பதுதான். ஆனால் யோபு பற்றி படிக்கும்போது அவன் முழுமையான ஒரு மனிதன். ஒரு வட்டம் எப்படி இருந்தால் அதில் அந்த முழு வட்டமும் எப்படி இருக்கோ அதே போல் முழுமையானவன் என்கிறது அதனுடைய இது. அப்புறம் அடுத்தது வந்து நம்முடைய வேதாகமத்தில் உத்தமன் இல்லையா, சன்மார்க்கம்னா நல்ல பாதையில் நடக்கிறவர். சன்மார்க்கம்னா சரியான பாதையில் நடக்கணும். சன் என்கிற வார்த்தைக்கு அது சரி சமஸ்கிருத வார்த்தை. சன் என்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருத வார்த்தை. மார்க்கம் அங்கிறதும் ஒரு வகையில் வட சொல். முந்தியெல்லாம் இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய பயன்பாட்டில் இருந்தது. இப்போவுமே நீங்கள் ஏதாவது இதுக்கு போனீங்கன்னா, ட்ரெயினில் போனீங்கன்னா, வேலூர் காட்பாடி மார்க்கமாய் சென்னை செல்லும் அப்படின்னு அந்த மார்க்கம்ங்கிற இதை காட்டுவாங்க. மார்க்ங்கிற வார்த்தையிலேருந்து அந்த மார்க்கம்ங்கிற வார்த்தை வருது, மார்க். ஆக சன்னுங்கிற வார்த்தை சுத்தமானது அங்கிற அர்த்தத்தில், அதான் வழி. மார்க்ங்கிற அந்த வார்த்தையிலேருந்து மார்க்கம் என்கிற வார்த்தை வருது. இப்போ நமக்கு அது வழியாக தெரியுது. அப்போது இவர் வந்து இவருடைய வழிகள் நேர்மையானவை. சன்னுங்கிறது நேர்த்தியானது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைட். அப்புறம் அவர் வந்து தேவனுக்கு பயந்தவன், கடவுளுக்கு பயந்திருந்தவன். இப்போ கடவுளுக்கு பயப்படுறது தான் நமக்கு என்ன, ஞானத்தின் தொடக்கமே கடவுளுக்கு பயப்படுதல் தான். அப்புறம் மிக மிக முக்கியமானது தீங்கு செய்வதற்கு பயந்தவன். அப்படிதானே வருது, பொல்லாப்புக்கு தீங்கு செய்வதற்கு, பொல்லாப்புக்கு விலகி இருந்தவன். அவனுடைய மாரல் கான்டாக்ட், அவனுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறையில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தானுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட மனிதன் தேவனோடு உள்ள உறவிலே சரியாக இருந்தான். அதனால தான் அவனை பற்றி வேதம் சொல்லுகிற சாட்சி என்னவென்றால், இந்த யோபை போல வேறொரு மனிதனும் இருக்கவில்லை. அதான் அப்படிதான் நம்ம வாசிக்கிறீங்க, அவனை போல வேறொருவனும் இல்லை. ஆக அந்த அளவுக்கு அவன் வந்து கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தான். சரி,
இப்போ ஒரு கேள்வி, யோபுக்கு எத்தனை மனைவி? ஒரே மனைவி தான். அவன் சபிச்சு செத்து போனாலும் ஏன்னா அவன் ஒரே மனைவி தான். அதுக்கு பிறகு உள்ள கடைசி அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அவன் மனைவி நேசிக்கிறான். இவன் இப்போவே நேசிக்கிறான். அவன் அப்படி சாபம் போட்டாலுமே சுவாசம் எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொன்னாலுமே அவன் நேசித்தான். அதனால் ஒரே மனைவி. அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமானது. அவனுக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க? யோபுக்கு எத்தனை ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க? தெரியலையோ? போன வாரம் படித்தோமே. ஓ, 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. எத்தனை பெண் பிள்ளைகள் இருந்தாங்க? 3. வெரி குட், வெரி குட். ஆனால் மனைவி மாத்திரம் கொடுக்கப்படுங்க. அதை நான் சொல்ல வர்றேன். அவனுக்கு இதே மனைவிக்கு தான் பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஆனால் அவன் ஒரே ஒரு கல்யாணம் தான் பண்ணியிருந்தான். அதுக்காக நான் சொல்கிறேன். நான் நன்மையெல்லாம் திருப்பி தரேன்னு சொன்னாங்க. முன்னாடி அப்படி நன்மை இல்லை. நன்மை இல்லையா? அவன் எப்பவுமே நன்மை சார். பொன்னாடி திரும்பி கொடுத்துருந்தாருன்னா பொன்னாடி நன்மையானது. நன்மையெல்லாம் திருப்பி ஏமா ஜாக்கிரதையுமா பாவம். கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர்? 1 2 3 4 இன்னும் சேர்த்து 5 கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கீங்க. சரி, ஹஸ்பண்டுங்கிற இதுக்கு என்னென்ன விளக்கம் கேட்காதீங்க. ஒய்ஃபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத நான் சொல்லிடுறேன். பேனா இருக்கு சார்? ஒரு முறை நான் கோயம்புத்தூரில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி லாட்ஜில் தங்கியிருந்தேன். அந்த நாட்கள் இப்போ இருக்கிற மாதிரி கூட்டம் குடும்பம்லாம் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகலை. அந்த நாட்கள் என்ன, கோயம்புத்தூர் போகணுன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் லாட்ஜஸ் இருக்கும். அந்த லாட்ஜுக்கு போனேன். போயிட்டு சட்டை கட்டி வைக்கலான்னு அங்கே இந்த ஹேங்கர், இந்த கதவு பின்னால் வச்சுருப்பாங்க. இந்த ஹேங்கரை பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, ஒய்ஃபுன்னு. அப்புறம் கோச்சுக்காய் கொடுது. நான் அப்போ தான் கல்யாணம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு. அதை யோசிச்சுருவேன். ஆனால் அது பிறகு எனக்கு ஆண்டவர் ஒரு வேற ஒரு வெளிப்பாடை கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? அதுதான் முக்கியம். விஸ்டம் இன்வைட்டட் ஃபார். சும்மா இல்லை சார், அனுபவத்தில் சொல்கிறேன் சார். என்ன, ஏன்னா நம்ம தவறாக யோசிக்கும் போதோ தவறாக நடக்கும்போதோ தலையில் உரிமையோடு கொட்டி அந்த வழி இது இல்லை, யார் இந்த வழி போகணும்னு சொல்கிறது மனைவி தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிங்கன்னா அவன் கிடக்கான், அவன் கெட்டு போய் நாசமாக இருக்கும்பாங்க. சரியா? அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை கிடையாது. ஏன்னா அவங்க பிள்ளை மனசு வந்துருவாங்க. ஏன்னா எதாவது திட்டினோம்னா மனசு வந்துடுவான், போய் தற்கொலை பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. பொண்டாட்டுக்கு அதில்லை. பொண்டாட்டு எப்போவுமே என் புருஷன் நல்லா இருக்கும், என் புருஷன் நல்லா இருக்குங்கிறது. அதனால் இல்லை அப்படி இல்லை. யோபுடைய வாழ்க்கையில் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி வந்திருக்கும். அது எல்லா வீட்டில் சட்டமாக பேசுறது இல்லையா? அந்த காலத்தை முன்னாடி
மனசில் வச்சுக்கோங்க. ஆமாம், ஞானம். இது இந்த ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது நிறைய இந்த மாதிரி சொல்லுவேன் நான். ஆனால் உண்மை அதுதான். ஒரி இல்லை, வைஸ், ஞானம். இப்போது பைபிளே சொல்லப்பட்டிருக்குது என்னென்னு, நீதிமொழிகளில் தானே மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானவர்களை கண்டுபிடிக்கிறான். ஸோ நன்மை என்ன? ஞானம் தான் நன்மை. இன்றைக்கி காலையில் ஒரு பாட்டு, எங்கள் படுகு பாட்டு ஒன்று கேட்டுட்டுனேன். பாஸ்டர் பெள்ளிராஜ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அநேகருக்கு. பாஸ்டர் பெள்ளிராஜுடைய ஒரு பாட்டு, அவர் மனைவிக்காக பாடினாரா அல்லது வேறு யாருக்காக பாடினாரான்னு தெரில. அதில் அந்த ஆக்சுவலி அவர் மனைவி அந்த அளவுக்கு நேசித்தார். ஆனாலும் இந்த கல்யாண கச்சேரி சந்தர்ப்பத்தில் இந்த பாட்டெல்லாம் போடுவாங்க. அது இன்னைக்கு காலையில் கேட்டேன். அவர் சொல்லுவார் குணவதி அப்படின்னு, தன்னுடைய மனைவியை அல்லது யாரை சொல்கிறாங்க குணவதின்னு, குணவதி. ஆக குணம் நிறைந்த மனைவி. அப்போது சொல்லுவார் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, மழையில் எனக்கு கொடையாக இருக்க, வெயிலில் நிழலாக இருக்க அப்படிம்பாங்க. ஆக ஒரு மனைவி அப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் மனைவியை மட்டும் நேசியுங்கள். இது சைடு ஸ்டெப்னி, அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. பைபிள் உள்ளதில்லை. யோபை போல ஒரு மனிதனும் இருந்ததில்லை. அதனால் இந்த யோபுடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்ல வேண்டும். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகான ஒரு காட்சியோடு தான் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த காட்சியில் யோபுவை சுற்றிலும் என்ன இருந்தது? செல்வ சுகங்கள் இருந்தன, செல்வ சுகங்கள் இருந்தன, செல்வாக்கு இருந்தன, குடும்பம் இருந்தன, பெரிய பட்ட பதவிகள் இருந்தன, நண்பர்களும் இருந்தார்கள். தொடக்கம் அப்படி தான் ஆரம்பிக்குது வச்சுங்களா. இப்போது நான் இன்றைக்கி இல்லை நேற்றுக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு வேடிக்கையான ஒரு இது வந்துச்சு, கணக்கு. சரி, ஒரு கணக்கு போட்டு பார்ப்போமே. இந்த யோபு பணக்காரர்னு போன வர சொன்னேன், கோடீஸ்வரன் வேறு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்றைய நாட்களில் அவரை போல ஒரு கோடீஸ்வரன் இருந்திருக்க முடியாது. எவ்வளோ வச்சுருந்தாரு சொத்து மதிப்பு? இன்றைக்கி உள்ள கணக்கில் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு வேளை யோபு இருந்திருந்தால் அவனுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத நான் ஒரு தோராயமாக கணக்கு போட்டிருந்தேன். செம்மறி ஆடுகள் அவங்ககிட்ட இருந்தது எத்தனை? 7,000. அதனுடைய மதிப்பு இன்றைக்கு உள்ள கணக்குப்படி 17 கோடியே 50 லட்சம். 17 கோடியே 50 லட்சம். தோராயமாக தான். ஏன்னா ஒவ்வொரு ஆடுக்கும் வித்தியாசம் வருது. அதில் நான் பொதுவான ஒரு தோராயமான ஒரு ரேட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். செம்மறி ஆடில் சாதாரணமாக ஒரு 5,000 ரூபாய்க்கு செம்மறி ஆடு கிடைக்குது. 5 லட்சத்துக்கும் செம்மறி ஆடு கிடைக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நான் ஒரு தோராயமாக கணக்கு போட்டு வச்சுருக்கேன். ஒட்டகம் 3,000 ஒட்டகம். அந்த ஒட்டகத்தினுடைய மதிப்பு 15 கோடி ரூபாய். 15 கோடி. காளைகள் தப்பு, அது ஏர் மாடு. ஏர் மாடு ஒன்றா இருக்காது, டபுள். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். அப்போ தான் ஏர் விட முடியும். அப்போ அந்த மாடு ஏர் விடுறதுக்காகவே அவங்க வளர்க்குறாங்க. ஆமாம். அதை இந்த ஏர் விடுகிற மாடுகளை இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்த மாட்டாங்க. அப்போது இந்த எருதுகள் இனச்சேர்க்கை அடையாது.
இனக்கரு சேர்க்கை அடைஞ்சாலுமே அதுக்கு பலன் இருக்காது. என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து காய் நசுக்குதுன்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. அதைப்படி அதை வந்து மலட்டுத்தன்மை ஆக்கிடுவாங்க, செயற்கையான மலட்டுத்தன்மை. இயேசுநாதர் சொன்னார், அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு, அன்னகர்களாய் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. அது மாதிரி அன்னகர்களாக ஆக்கப்படுவாங்க. அன்னகர்களாக ஆக்கப்படுதல்னா அந்த நாட்களில் அநேக வந்து அரண்மனைகளில் அரசியர்களுக்கு ராணிகளுக்கு வந்து வேலை செய்வாங்க. அது ஆண்களாக இருப்பாங்க. அந்த ஆண்கள் வந்து இந்த அரசியல்களை கெடுத்துடக்கூடாது, அது மாத்திரமல்ல அரசியை வச்சு அவன் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அதனால் அவங்க வந்து ஆண்தன்மையற்றவர்களாக மாற்றிடுவாங்க. அதுக்கு அன்னகர்கள். ஸோ அந்த மாதிரி இது வந்து 1000 காளைகள். எத்தனை? 1000 காளைகள். அதுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். கழுதைகள் 500, கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய். இது ஒரு தோராயமான கணக்கு. இப்போ அவன் ஏறு மாடு வச்சிருந்தானா உழுகுறதுக்கு தான் வச்சுருக்கோம். நம்மளை மாதிரி இது அனுப்புறதுக்கு வச்சுருக்க மாட்டாங்க, வாடகைக்கு கொடுக்கறதுக்கு வச்சுருக்க மாட்டாங்க. வாடகை சிஸ்டம் எல்லாம் இப்போ தான் வந்தது. உங்கள்கிட்ட 2 காளை மாட்டை கொண்டு போய் உழுதுட்டு வந்து நிறுத்துறது வந்து இந்த காலங்களில், சமீப காலங்களில் தான். இல்லைன்னா நல்ல விவசாயம் செய்கிறவங்க, நல்லா இது பண்ணுறவங்க, அவங்களே காளைகளையும் இதையும் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு காளை 500 ஏறு மாடுகள்னால் 1000 காளைகள் உழுகிறதுக்கு நிலம் இருந்திருக்கும். அப்போ அந்த நிலம் எத்தனை ஏக்கர் இருந்திருக்கும்? எருமை மாடுகள் எவ்வளோன்னா இது எவ்வளோவா இருந்திருக்கும்? அதை நமக்கு இல்லை சும்மா வேடிக்கையாக வைக்க மாட்டாங்க. மாடுகளும் இருந்திருக்கும், மாடுகளை கணக்கு போடலை. இதெல்லாம் விவசாயத்துக்குரியவைகள் அல்லது பொருள் ஈட்டுபவைகள். கறவை மாடுகளை பற்றி சொல்லப்படலை. அதே போல் கறவை ஒட்டகங்களையும் சொல்லலை. அதே போல் செம்மறி ஆடுகளில் இது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. குட்டி போடுறவங்களை வச்சுருந்துருப்பாங்க. ஸோ ஏன்னா செம்மறி ஆடுகள்லாம் முடி கத்திரிக்கிறது தான் பொதுவாக பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி இது. ஆக மொத்தம் இப்படி சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். இந்த கால்நடைகளை மட்டும் வச்சு. இதை நான் இன்னைக்கு காலையில் டெய்க்ஸ் பைபிள்னு ஒரு பைபிள் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? டெய்க்ஸ் பைபிள் பற்றி யாருக்கா தெரியுமா? டெய்க்ஸ் பைபிளுங்கிறது ஒரு இங்கிலீஷ் ஸ்டடி பைபிள். ஆமாம், அதில் வந்து சின்ன சின்ன மைனூட் விஷயத்துக்கெல்லாம் அவர் நிறைய குறிப்பிடுவார். அந்த வகையில் 1960ஆவது வருஷம் அமெரிக்கா கணக்குப்படி இவங்களுடைய சொத்து மதிப்பு 7,900,000 $7,900,000. $7,900,000. அப்போ அன்றைக்கு உள்ள டாலர் மதிப்பு என்ன? நமக்கு ஒரு டாலருக்கு 8 ரூபாய். 8 ரூபாய் 8 ரூபாய் தான் நினைக்கிறேன். 8 ரூபாய். இன்னைக்கு ஒரு டாலருக்கு என்ன மதிப்பு? 86. கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அன்னைக்கு உள்ள கணக்கு இன்னைக்கு உள்ள கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் சார்? எத்தனை டாலர் கிடைக்கும் இந்தியா கணக்கில்? 70 லட்சம் டாலர். ஆ, 80 லட்சம் டாலர். 80 லட்சம் டாலர். ஸோ 80 லட்சம் டாலர் இந்தியா பணத்தில் எவ்வளோ? ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரும்
2,000 கோடி. அம்பானி அதானிக்கு கூட எவ்வளோ இருக்கான்னு தெரியல. ஸோ இதெல்லாமே அந்த நாட்களில் ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்ணயிக்கிறது வந்து எருமை மாடுகள், கறவை மாடுகள், இதெல்லாம். இதில் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாக இணைந்து வாழ முடியவில்லை. 2 அதிகாரத்துக்குள்ளேயே வரணும். அவர் தான் அங்கேருந்து கூப்பிட்டு வர்றாரு, வாப்பா நீ எங்கேயும் போகாதே, என் கூட வந்துரு, என் கூட வந்து நம்ம இவரும் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டார், அவரும் கோடீஸ்வரர் ஆகிட்டார். ஆனால் ஒன்றா இருக்க முடியல. எருமை மாடுகளுக்குள்ளே முட்டிக்குது. எருமை மாடுகளுக்குள்ளே முட்டும்போது இவங்க மேய்ப்பர்களுக்குள்ளே முட்டிக்கிறாங்க. இதனால் அடித்தடியெல்லாம் நடக்கும். அதனால் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கணக்கு போடும்போது இவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். ஸோ கர்த்தர் நல்லவர். அப்படியாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். கோடான கோடியாய் பெருகும் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய். இது சகோதரிகளுக்கு மட்டும் இல்லை, சகோதரர்களுக்கு உண்டு. சரி, பிசாசு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவரை சுற்றி இருந்த செல்வாக்கும் செல்வமும் குடும்பமும் நண்பர்களும் எப்படியெல்லாம் இருந்தாங்க பார்த்தோம்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அதை திரும்ப கர்த்தர் உயிர்ப்பித்து கொடுக்குறார். அதுதான் அந்த பியூட்டி. இப்போ இதில் நான் ஏற்கனவே நம்ம போன வகுப்பில் படித்தோம், பிசாசு என்னதான் முயற்சி பண்ணாலும் தேவனுடைய விருப்பம் இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விட மாட்டார். விட மாட்டார். ஆண்டவன் நம் தலையில் உள்ள முடிகளை எல்லாம் கணக்கில் வைத்திருக்கிறார். எண்ணி எனக்கு சொட்டாயிடுச்சுன்னு வச்சுங்க, இருந்தாலும் எண்ண முடியாது. நல்ல அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு முடியும், எண்ண முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கணக்கில் எனக்கு எத்தனை முடி அந்த நாள்லேருந்து கொடுத்தாரு, இன்றைக்கி எத்தனை முடி இருக்குது, இனி எத்தனை முடி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ ஒரு முடியாகிலும் விழாதபடி நம்மை தாங்குகிறவராய் கர்த்தர் இருக்கிறார் என்பதுதான் இந்த இதனுடைய முக்கியம். ஸோ நான் வந்து அடுத்த நிலைக்கு போகும்போது, ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஓகே, இன்னும் பைபிளில் வந்து இந்த யோபை பற்றி சில அதிகப்படியான தகவல்கள் இருக்குது. அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். மறந்துடாதீங்க, தெய்வ பக்தியின் வாழ்க்கையை வாழ்வதற்கு கீழ்கண்ட யோபுடைய வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தேவனுக்கு முன்பாக நடக்கிற நாம் யோபை போல தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். முதல் வசனத்தில் சொன்னபடி 1:1 சொன்னபடி அவன் முழுமையான மனிதனாக இருந்தான். முழுமையான மனிதன். 2வது, அவன் செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த ஒரு மனிதன். 5வது, அது வந்து 2லிருந்து 4வது வசனம் வரைக்கும். 5வது வசனத்தில் அவன் வந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். நீங்கள் இந்த தலைப்பில் நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். உங்கள் சபையில் உங்களுக்கு பிரசங்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. நான் 3 பாயிண்ட் கொடுத்துருங்க. 5 பாயிண்ட்டு, 5 பாயிண்டில் 3 பாயிண்ட்டு. யோபு பற்றி பிரசங்கம் பண்ணுறதுக்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். என்னென்ன? முதல்ல பூர்ணமான மனிதன். பூர்ணமாங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். வட்டம் என்ன? பூர்ணமான வட்டம்.
ரெண்டாவது செல்வ செழிப்பான மனிதன், ப்ராஸ்பரஸ், செழிப்பானவன், செழிப்பான மனிதன், அவனுடைய செழிப்பு பற்றி வேதம் சொல்லுது. அப்புறம் அவன் ஜெபிக்கிற மனிதன், அதுதான் முக்கியம், ஜெபிக்கிற மனிதன். அப்புறம் அவரை குறித்து 29வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 21, 25 வசனங்களில் அவர் ஒரு புகழ்ச்சிக்குரிய அல்லது ரொம்ப அனைவராலும் போற்றப்பட்டவர் அல்லது 4 பேர் தெரிஞ்சவர். அவருக்கு 4 பேர் தெரியும், அவருக்கு 4 பேர் தெரியும், அவரை 4 பேருக்கு தெரியும். அப்படிதானே சொல்லுவோம். என்ன 4 பேருக்கு தெரியும், எனக்கு யாருக்கும் தெரியாதுங்கிறது இல்லை. எனக்கு 4 பேர் தெரியும், அந்த 4 பேர் எனக்கு தெரியாதுங்கிற கணக்கும் இல்லை. இவரையும் 4 பேருக்கு தெரியும், அந்த 4 பேருக்கும் இவரை தெரியும். அதுதான் முக்கியம். ஸோ இங்கே 29வது அதிகாரத்தில் அவரை பற்றி ஒரு வசனம் இருக்குது. 21வது வசனம், எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். இவர் பேசும்போது என்ன எல்லாரும் இவர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே அழகாக சொல்கிற பாருங்க, இந்த 29வது அதிகாரத்தில் அவரை பற்றி நிறைய தகவல் சொல்கிறாரு. நீங்கள் நேரம் எடுத்து இந்த புத்தகத்தை படிங்க. அதுவும் விசேஷமாக இந்த 29வது அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்தான். பிரசங்க வாக்கியம்னா அவங்க எல்லாம் திட்டி தீக்கிறாங்க, இவர் அதுக்கு மறுமொழி கொடுக்குறாரு. அவ்வளோதான் பிரசங்க வாக்கியம்னு வேற ஒன்றும் இல்லை. என்ன இதில் பர்சனல் ப்ரானோம் நிறைய வருது. பர்சனல் ப்ரானோம்னு தமிழில் என்ன சொல்லுவோம், முன்னிலை. முன்னிலை தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. பர்சனல் ப்ரானோம் தமிழின் இலக்கணம் படிச்சிருக்காங்க, இப்போ தெரியல. இப்போ நான், என், என்னை அப்படிங்கிற வார்த்தைகள் இந்த 29வது வசனத்தில் எக்கச்சக்கமாக கிடக்குது. பைபிள் படிக்கும்போது இப்படி தான் படிக்கணும், அப்போ தான் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் சொல்கிறாரு என்னன்னு, யாராவது ஒருத்தர் அநியாயமாக யார்கிட்டையாவது ஏதோ பிடுங்கினாங்கன்னு வச்சுங்க, இவர் தைரியமாக போய் சவடாலையில் 2 அடி அடித்து அதை பிடிங்கிட்டு உரிமைகளை கொடுத்துருவார். என்ன அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கைகளில் உள்ள என் விரல்கள் புதுபலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள். அப்படியே அமைதியாக அவர் பேசுறது கேட்டுருந்தாங்க. நம்ம சினிமாவில் தான் பார்க்குறோம், இந்த பஞ்சாயத்து நடக்கும்போது நாட்டாமை வரும்போது எல்லாம் அப்படியே பவ்யமாக நிற்பாங்கள்ல. நம்ம இயற்கையில் அப்படி நடக்காதுன்னு தெரியல, சினிமாவில் அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுவாங்க. ஸோ அங்கே அந்த மாதிரி இவங்கெல்லாம் காத்திருப்பாங்க. அப்போது என் ஆலோசனையை கேட்டு வேறு மறுபேச்சு பேசுறதில்ல. நம்மளே நீ என்னையே சொல்கிறது, நான் சொல்கிற கேளு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பஞ்சாயத்தில் போயிருக்கீங்களா, நாட்டாமே தீர்ப்பு மாற்றி எழுதுங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ இவர் அப்படி இல்லை. என் பேச்சுக்கு பேசாதிருந்தார்கள், என் வசனம் அவர் மேல் துளி துளியாக விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல தங்கள் வாயை ஆவென்று திறந்திருந்தார்கள். நான் அவளை பார்த்து நகைக்கும் போது சிரிக்கும் பொழுது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை. என் முகக்கலையை மாற செய்யவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவருடைய பாப்புலாரிட்டி. அப்புறம் அவர் நிரூபிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய விசுவாசத்தில் நிரூபிக்கப்பட்ட மனுஷன். 42வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட கடைசியில்
அவருடைய விசுவாசம் நிரூபிக்கப்படுகிறத பார்க்குறோம். 10வது வசனம் என்ன சொல்லுது? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வாக்கியம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும், டபுள் ஆயிடுச்சுல, 6,000 ஒட்டகங்களும் 6,000 ஏர்மாடுகளும் 12,000 ஆயிடுச்சு, 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிருந்தன. ஸோ இது ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சார்னா அதை யாராலும் தடை பண்ண முடியாது. யாராலும் தடை பண்ண முடியாது. பிசாசால் ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அவனுடைய விசுவாசம் நிரூபிக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த நண்பர்களை குறித்து அவர் ஒரு இடத்துல சொல்வார், இவங்கெல்லாம் உப்பு சப்புக்கு ஆகாத நண்பர்கள், உப்பு சப்புக்கு ஆகாத நண்பர்கள். குத்தி காட்டுறாங்களே தவிர என்ன செய்யறதில்ல, ஆறுதல் சொல்ல. குத்தி காட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. என்ன ஆமாக்கும் நீ அன்றைக்கி இதை செஞ்சுருக்கல அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்களே தவிர, பரவாயில்லப்பா இந்த நிலை ஆகிடுச்சா, இதிலிருந்து மீண்டு வரலாம்ங்கிற சொல்கிற அந்த அர்த்தம் உள்ள ஆலோசனை சொல்லுகிறவங்க யாருமே இல்லை. பாருங்கள், அவங்க நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை இதை நான் சொல்லியிருக்கேன் போன வகுப்பில். என்னன்னு சொன்னேன், ஏன் கடவுள் நல்லவர்களை சோதிக்கிறார், ஏன் கடவுள் நல்லவர்களை சோதிக்கிறார், ஏன் அதற்கு இடம் கொடுக்கிறார், ஏன் அதற்கு இடம் கொடுக்கிறார். அவங்க மனைவியை சொல்கிறாங்க, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு இந்த கதி, அதனால் நீ பேசாமல் செத்து போயிரு, பேசாமல் செத்து போயிரு, இனி வாழ்ந்து நாயிட்டு கிடக்கிறத விட செத்து போயிரு, தற்கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு எத்தனை பக்கம் அடி? 2 பக்கம் அடி. ஊழியக்காரர்களுக்கு 4 பக்கம் அடின்னு சொல்லுவாங்க ஊழியக்காரர்கள் பற்றி பேசும்போது. சரியா? இப்போ இங்கே இந்த நீதிமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு இது. இப்போ இந்த முதல் நண்பன் எலிப்பாசில் அவர் அழகாக ஒரு இது கேட்குறாரு, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு, நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு. கடவுள் தப்பு பண்ண மாட்டேன், கடவுள் தப்பு பண்ண மாட்டேன். கடவுள் தப்புன்னா நான் வந்து கேட்கலாம், ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க, அது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள். ஏன்னா இவங்க இந்த நண்பர்களுடைய இது என்னென்னா, இந்த யோபுக்கு ஏன் இது நடந்தது, இவன் ரகசியமாக ஏதாவது செய்யலைன்னா இது நடந்திருக்குமா, இவன் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பெரிய ஒரு பாவம் செய்திருக்கான், பெரிய ஒரு பாவம் செய்திருக்கான். அது என்ன பாவம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நண்பர்களுடைய இது. அப்போது அவங்க சொல்கிறாங்க, கடவுள் நான் தீமையை செய்ய மாட்டார், கடவுள் நன்மையை தவிர தீமை செய்ய மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இது வரைக்கும் உதவி செய்தார்ல, இது பிறகு தீமையை செய்வார்? இல்லை, தீமை செய்ய மாட்டார், ஆனால் நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேங்கிறது அவருடைய கூற்று. இந்த பில்தாத் அவனும் அதே மாதிரி தான் சொல்கிறான். என்ன சொல்கிறாரு, அப்பா யோபு நல்லா கவனிச்சுக்கோ, நீ என்னமோ தப்புன்ட்ட, நீ என்னமோ தப்புன்ட்ட, கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் நீதி உள்ளவர், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்புனா ஆண்டவனுக்கு இறக்கம் பாராட்டுவார். மனம் திரும்பு,
உன் பாவத்தை அறிக்கையிடு. மனம் திரும்புங்கிறத விட உன் பாவத்தை அறிக்கையிடு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை, இவன் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கிறது தெரியணும். நம்ம மாதிரி தான் நமக்கு இருக்கிற அதே எண்ணம் தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. சரியா? அப்புறம் 3வது ஜோபா என்ன சொல்கிறாரு? எப்பா, கடவுள் சர்வ ஞானம் படைத்தவர், கடவுள் சர்வ ஞானம் படைத்தவர், அவருக்கு உன் மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு நல்லா தெரியும். ஆனால் இப்போவே ஒத்துக்கலைன்னா அப்புறம் அதுக்குள்ள பலனை நீ அனுபவிப்ப அப்படின்னு அவர் பக்கத்துக்கு சொல்கிறார். அப்புறம் எலிபாஸ் தான் இடையில வந்தார்ல, சொன்னல எலிபாஸ். அவன் ரொம்ப புத்திசாலிங்கிற நினைப்பவன் இருக்கு. நீங்கள் அந்த புக்கை படித்து பாருங்கள். எலிபாஸுடைய இது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். எலிபாஸ் என்ன சொல்கிறாரு? கடவுள் நல்லவர்ப்பா, கடவுள் நல்லவர், அவர் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டார், கடவுள் நல்லவர். இப்போ நீ என்ன செய், வானத்தை அண்ணாந்து பார்த்து உன் பாவத்தை அறிக்கை பண்ணி அவரை நம்பிக்கும். இல்லைன்னா ஆபத்து உனக்கு. ஏன்னா அவர் தான் கடவுள் அப்படிங்கிற இதில் சொல்கிறார். இப்போ ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர். அவர் என்ன செய்கிறார்? 40வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில், இப்பொழுது புருஷனை போல நீ அறை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல் என்று ஆண்டவர் இப்போ யோபுகிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? ஆண்டவர் யார்கிட்டெல்லாம் பேசலை? இந்த 4 நண்பர்கள்ட்டையும் பேசலை. பிசாசுகிட்ட பேசினார். ஏன்னா அவன் தான் இப்போ அதுக்கெல்லாம் சூத்திரதாரி. அந்த சூத்திரதாரிகிட்ட பேசிட்டார். இப்போது யோபுகிட்ட அவர் பேசுகிறார். இது வரைக்கும் யோபுகிட்ட பேசலை, அவர் விட்டார். ஆண்டவர் நீளமான கயிறை விட்டுருவார். மாடுகள் சொல்லுவாங்க, நீளமாக கயிறை விட்டுருன்னு. தேவைப்படும் ஒரே இழுப்பாங்க. மாடு வச்சவங்களுக்கு தெரியும், சசிகலா நல்லா தெரியும். ஸோ நீளமான கயிறு விடுவார் ஆண்டவர். ஸோ இங்கே ஆண்டவர் இது வரைக்கும் பேசலை, இப்போது தான் ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பாருங்கள், இந்த ஆண்டவர் பேசின அந்த இதெல்லாம் நீங்கள் நேரம் எடுத்து இந்த யோபு புஸ்தகத்தை படிக்க சொல்லியிருக்கேன். படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது 38வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிற அந்த நிலைமையை பார்க்கலாம். ஆண்டவர் நிறைய ஞானத்தை சொல்லுவார், நிறைய அறிவை போதிப்பார். சரிங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யெகோவாகிய நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்கள்கிட்ட எதிர்பார்த்து கேட்குறேன், இப்போ எனக்கு பதில் சொல்லு. அப்போது 42வது அதிகாரத்தில் யோபு அதுக்கு பதில் சொல்கிறாரு. 2வது வசனம், ஐயா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது சாமி. ஏன் பதில் சொல்ல முடியாது? நீர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தால் அது தடைப்படாது, அது எனக்கு தெரியும். நீங்கள் ஒருத்தரை குழியில் போடணுன்னாலும் நீங்கள் குழியில் போட்டுருவீங்க, குழியில் இருந்து எடுக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்துருவீங்க. உங்களால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் நான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரிங்களா? ரைட். இப்போ ஆண்டவர் அவருக்கு ஆறுதல் சொல்லுவார். என்ன, இந்த வசனங்களின் அடிப்படையில் ஆறுதல் சொல்வார். இப்போ யோபுவும் கடவுளுக்கும் இடையில் நடந்த பெரும் உரையாடலை 38வது அதிகாரத்திலிருந்து 42வது வரைக்கும் உள்ள அதிகாரத்தில் படிக்கணும். என்ன, கிட்டத்தட்ட இந்த 38வது அதிகாரத்தில் 42வது அதிகாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கேள்விகள் இருக்குங்க. எத்தனை கேள்வி? 60 கேள்விகள். கேள்விகள் நல்லதா கெட்டதா? கேள்விகள் நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன் நல்லது? கேள்விகள் கேள்விகள் கேட்கும்போது தான் அறிவே வளரும்.
ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, ஏன், எது, யார் அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது தான் நமக்கு என்ன வரும்? அறிவு வளரும். கேள்வி கேட்கலன்னு வராது. அதனால் இங்கே ஆண்டவர் தொடர்ச்சியாக ஒரு 60 கேள்வி கேட்குறாரு. இந்த பகுதியில் வருது, ஆண்டவரில் இந்த பகுதியில் வருது. அந்த 60 கேள்விகளை எழுதிட்டு வாங்க. அசைன்மெண்ட் என்னமென்ட்டு? அசைன்மெண்ட். யோபுக்கு ஒரு அசைன்மெண்ட். எனக்கு எப்போவுமே பைபிளில் இருக்கிற கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தில் சொல்கிறாரு, கடவுள்கிட்ட நாம் ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னா, கடவுளிடமிருந்து நாம் ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? நம்ம சொல்லுவாங்களே, பொத்துட்டு குறையான்னு, அது கெட்ட வார்த்தையை சொல்லுவாங்க. மற்றபடி பொதுவாக என்ன சொல்லுவாங்க? வாயை மூடிக்கொண்டு அமர்ந்து. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆண்டவர் நம்மோடு இடைப்படும் போது மேலே மேலே கேள்வி கேட்காம அமைதியாக காத்திருக்கிறது நல்லது. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டவருடைய பள்ளியில், ஆண்டவருக்கு பள்ளிக்கூடம் இருக்குது தெரியுமா? நீங்கள் இங்கே படிக்கிறது பள்ளிக்கூடம் கிடையாது. இது முடிஞ்சிடும், 3 வருஷத்தில் இது முடிஞ்சிடும். காலையில் சாயங்காலம் ஆண்டவருடைய பாத்திரம் போய் இதை கொண்டு போய் உட்காருங்க பாருங்கள், அதுதான் சரியான பள்ளிக்கூடம். அதனால் நான் உங்களை என்ன என்கரேஜ் பண்ணுறேன்? கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்க வாங்க, போங்கன்னு சொல்ல. படிக்கலாம் வாருங்கள், நம்ம எல்லாரும் இணைந்து படிக்கலாம் வாருங்கள். சரியா? ஸோ நான் தூசி, நான் ஒன்றும் இல்லைங்கிற அந்த நிலையை நம்ம என்றைக்கு உணர்கிறோமோ அன்றைக்கி நல்ல மாணவர்களாக நாம் மாறி விடுவோம். அதனால தான் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கேன். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். யோபு என்ன சொல்கிறாரு? நான் சாம்பலும் தூசியும். ஸோ அது எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரிய வரும்? நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது மட்டும்தான். சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் 42வது அதிகாரத்தில் ஒரு 3 கருத்துக்களை மாத்திரம் படிச்சிருவோம். முதலாவது 5வது வாக்கியம் 42:5 எடுத்தவங்க வாசிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆஹா ஆஹா. ஸோ கடவுளை பற்றிய ஒரு உணர்வு, கடவுளை பற்றிய ஒரு உணர்வு, கான்சியஸ்னஸ் ஆஃப் காட், கான்சியஸ்னஸ் ஆஃப் காட். ஸோ கான்சியஸ்னஸ் ஆஃப் காட் இஸ் நெசசரி ஃபார் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரை பற்றிய உணர்வு, அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். ரைட். 6வது வாக்கியம், ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இங்கே அவர் கொலாப்ஸ் ஆகிறார். ஜோப் கொலாப்ஸ், ஜோப் கொலாப்ஸ். 3வது கர்த்தர் இந்த வார்த்தைகளை 8வது ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள், என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ரைட்டை மாற்றில இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் இந்த 3-4 பேரும் குத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரியே சும்மா கடை, இப்போது நான் யோபு நீதிமானாக்கிட்டேன், அவன் தவறு செய்யலைங்கிறது எனக்கு தெரியும். நீங்கள் அவன் தவறு செய்யலன்னு சொல்கிறீங்க. அவன் தவறே செய்யலை, அவன் நீதிமான், நான் அவனை நீதிமான் ஆக்கியிருக்கிறேன். அதனால் நீங்கள் குற்றவாளிகள், உங்கள் வார்த்தைகளினாலே என்ன ஆயிட்டீங்க? குற்றவாளிகள் ஆயிட்டீங்க. அதனால் ஆளுக்கு 7 என்ன காளைகள், 7 ஆட்டுக்கடாக்கள் எல்லாத்தை கொண்டு போய் யோபுக்கு கொடுங்க.
அவன் உங்களுக்காக அதை வந்து என்ன செய்வான், பலியிடுவான். உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். உங்கள் பாவம் மன்னிக்கப்படணும்னா யோபு காலில் விழுங்க ஏங்கிறாரு. இன்னொரு வார்த்தை நம்ம ஒரு பாட்டில் சொன்னால் அவன் காலில் விழுவியா, அவன் காலில் விழு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தின் முடிவாக நாம் என்ன அறிகிறோம் என்றால், கடவுளுடைய வெளிச்சத்தில் எந்த பாவத்தையும் மறைக்க முடியாது. கடவுளுடைய வெளிச்சத்தில் எந்த பாவத்தையும் மறைக்க முடியாது. யோபுடைய வாழ்க்கையில் பாவமே இல்லை. ஆனால் அவனுக்குள்ள சுய நீதி மாத்திரம் இருந்தது. அந்த சுய நீதியும் கர்த்தர் மன்னித்து அவனுக்கு நீதியை, சரியான தெய்வ நீதியை சொன்னார். அதனால் இது போல் ஒரு நல்ல இதை நம்ம பார்க்க முடியுது. சரி, யோபு தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றான். யோபு தன் மீட்பரை அறிந்து கொண்டான். யோபு தன் சிருஷ்டிகரை அறிந்து கொண்டான். யோபு தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணான். ஒரு காலத்தில் பிள்ளைகள் எங்கே தவறு செய்துவார்களோ என்று சொல்லி அவருக்கு பலி செலுத்துகிறான். இப்போது தவறு செய்த தன்னுடைய நண்பர்களுக்காக பலி செலுத்துகிறான். அதுதான் பியூட்டிஃபுல். அதனால் பலி செலுத்துகிறாங்கிற நிலையை பார்க்கும்போது அவர் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கக்கூடும். அவர் ஒரு ஆசாரியனாக இருந்திருக்கக்கூடும். ஸோ இந்த புத்தகத்தில் அதிகமான அந்த நாட்டுடைய ஞானம் நிறைந்திருக்கிறது. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இது ஒரு தத்துவ ஞான புத்தகம். தத்துவ ஞான புத்தகம். நல்ல ஒரு தத்துவம் படிக்கணும்னா, ஃபிலாசபி படிக்கணும்னா, பிஹெச்டி வாங்கணும்னா யோபு படிக்கணும். பிஹெச்டி வாங்கணும்னா யோபு படிக்கணும். பிஹெச்டின்னு என்ன? டாக்டர் இன் ஃபிலாசபி. டாக்டர் இன் ஃபிலாசபி படிக்கணும்னு யோபு புஸ்தகத்தை படிங்க. அப்புறம் நிறைய ஆவிக்குரிய கேம்ஸ் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் விளையாடலாம். இந்த புஸ்தகத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தயவு செய்து படித்து கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு 10 முறை படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 10 முறை முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த முழு வேதாகமத்தை படிக்கிறதுக்கு எனக்கும் உங்களுக்கு 78 மணி நேரமோ அல்லது 80 மணி நேரமோ போதும். அதனால் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து வேதத்தை படியுங்கள். நான் சொல்லியிருக்கேன் சில காரியங்கள். சொல்லுங்கள். வேதத்தை நேசிக்கணும். வேதத்தை நேசிக்கணும். இந்த நாட்டில் எல்லாம் பைபிளை எப்படி தூக்கி போகிறாங்க சர்ச்சுக்கு? என்ன இன்க்ளூட் ஆகும்? இப்படி தான் எடுத்து போகிறோம். சரிங்களா? இன்னொன்று இப்போ ஜோப்பில் கூட மறைச்சி வச்சுக்கிறோம். ஏன்னா இன்னொன்று இப்போல்லாம் இதுதான் பைபிள். நமக்கு பைபிளே இதில் வந்துடுச்சு. என்ன ஆனால் பைபிளை படிக்கிறாங்களா வேறு எதாவது பார்க்குறாங்களான்னு தெரில. அதனால் பைபிளை நேசிக்க வேண்டும். அந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் வேதத்தை மார்போடு அணைத்துக் கொள்வார்கள். வேதத்தை மார்போடு அணைத்துக் கொள்வார்கள். அதனால் வேதத்தை எல்லோரும் எழுந்து சொல்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுந்துருங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுதுங்க. எவ்ரிபடி கேட்டால் டேக் யுவர் பைபிள், டேக் யுவர் பைபிள். அடா எழுந்துருந்துச்சு இவ்வளோ நேரமா? என்னங்க நீங்கள் பைபிள் இல்லையா உங்களுக்கு? அதான் பைபிளுங்கிறீங்களா? ஆஹா, சரி, பரவாயில்ல. வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை நேசியுங்கள். வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை வாசியுங்கள். வேதத்தை யோசியுங்கள். வேதத்தை யோசியுங்கள். வேதத்தின்படி வாழ இதை அபியாசியுங்கள். வேதத்தின்படி வாழ இதை அபியாசம். சண்டே ஸ்கூல் பாடம் நடத்தினேன். எப்படி வேதத்தை
நேசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை யோசிக்கணும், வேதத்தை அபியாசிக்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது ஒருத்தர் பெருக்கமான ஆசீர்வாதத்துக்கு சொல்லுமாறு அதிகமாக நேசிக்கிறாங்க பிதாவே. ஆனந்தமாக இருக்கிறாங்க. அந்த சத்துவம்